ஏழாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் மொழியோடு விளையாடு பகுதி பக்கம் 45. கீழே உள்ள குறிப்புகளை பயன்படுத்தி கட்டத்தில் எழுத்துக்களை நிரப்புக. இந்த கட்டங்களை பாருங்கள். நடுவில் இக்கு என்ற ஒரு எழுத்து அமைந்த கட்டம் உள்ளது. இப்போது மேலிருந்து கீழாக ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேயும் மொத்தம் 5 எழுத்துக்கள் வர வேண்டும். இரண்டாவது எண் கொடுக்கப்பட்டுள்ளதுலேயும் 5 எழுத்துக்கள் வர வேண்டும். 3லேயும் 5 எழுத்துக்கள் வர வேண்டும். 4லேயும் 5 எழுத்துக்கள் வர வேண்டும். இவ்வாறு இந்த வார்த்தைகளை கண்டுபிடிக்க வேண்டும். 1. காலையில் பள்ளி மணி டேஸ். என்ன சொல்லலாம்? நடு எழுத்து இக்கு வரணும். அடிக்கும் ஆ டி இக் கூயும் அடிக்கும். மேலிருந்து 5 கட்டத்தில் நிரப்பணும். 2. திரைப்படங்களில் விலங்குகள் டேஸ் காட்சி குழந்தைகளுக்கு பிடிக்கும். நடிக்கும் நா டி இக்கு அங்கே இருக்குது கூயும் நடிக்கும் அப்படின்னு எழுதணும். 3. கதிரவன் காலையில் கிழக்கே உதிக்கும். உ தி இக் கூயும் உதிக்கும். 4. நாள்தோறும் செய்தித்தாள் டேஸ் வழக்கம் இருக்க வேண்டும். படிக்கும் பா டி இக் கூயும் படிக்கும். இப்போ புரிஞ்சிடலாம். அடிக்கும் நடிக்கும் உதிக்கும் பிடிக்கும். இதை உங்கள் புக்கிலையும் எழுதிக்கிடுங்க, நோட்லேயும் எழுதிக்கிடுங்க. சரியா? அடுத்த பகுதி 46வது பக்கத்தில் ஓரெழுத்து சொற்களால் நிரப்புக. ஓரெழுத்து சொற்கள் படித்தோம். 42 ஓரெழுத்து சொற்கள் உண்டு அப்படின்னு படித்தோம். அந்த சொற்களை கொண்டு இதை நிரப்பணும். டேஸ் புல்லை மேயும். நமக்கு மாடு புல்லை மேயும், ஆடு புல்லை மேயும், பசு புல்லை மேயும்னு படிச்சிருவோம். ஆனால் அது ஒரு எழுத்து தான் வரணும். ஓரெழுத்து சொல்லால் நிரப்பணும். அப்போ ஆ என்றால் பசு. ஆ புல்லை மேயும். 2. டேஸ் சுடும். எது சுடும்? தீ சுடும். 3. டேஸ் பேசும். பேசுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய உறுப்பு என்னது? நாக்கு. இப்போ நாக்கு என்பதை நா என்று சொல்லலாம். நா. 4. டேஸ் பறக்கும். பறக்கும். எது பறக்கும்? பறவை பறக்கும். ஈ பறக்கும். ஈ நெடில் ஈ பறக்கும். 5. டேஸ் மனம் வீசும். பூ மனம் வீசும். சரியா? முதலாவது ஆ பிள்ளை மேயும். 2 தீ சுடும். 3 நா பேசும். 4 ஈ பறக்கும். 5 பூ மனம் வீசும். அடுத்தது பின்வரும் எழுத்துக்களுக்கு பொருள் எழுதுக. எடுத்துக்காட்டு தா. ஓரெழுத்து சொற்கள் எல்லாமே தா கொடு. அப்போ அடுத்தது தீ அப்படின்னா நெருப்பு. பா என்றால் பாடல். மை என்றால் தை என்றால் தைத்தல். வை என்றால் வைத்தல். புல் அப்படின்னு சொல்லலாம். வை அல்லது வைத்தல் அப்படின்னு சொல்லலாம். மை என்றால் கருப்பு அப்படின்னு அர்த்தம். இப்போ தீனா நெருப்பு, பானா பாடல், தை அப்படின்னா தைத்தல், வை அப்படின்னா வைத்தல். இன்னொரு அர்த்தம் உண்டு, புல் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. மை என்றால் கருப்பு அப்படின்னு அர்த்தம். கடைசி பகுதி பின்வரும் சொற்களை இருபொருள் தருமாறு தொடரில் அமைத்து எழுதுக. 6 விளக்கு, படி, சொல், கல், மாலை, இடி. எடுத்துக்காட்டு 6. 6 கால்களை உடையது. தஞ்சாவூரில் காவிரி ஆறு பாய்கிறது. ரெண்டுமே 6 என்று தான் வார்த்தை, ஆனால் பொருள் இருபொருள் தருகிறது. அடுத்த வார்த்தை விளக்கு. பாத்திரம் விளக்கு. இருளை போக்குவது விளக்கு. அடுத்தது படி. மாடிப்படியில் பார்த்து ஏற வேண்டும். சங்கத்தமிழ் நூலை படி. சொல். உண்மையை சொல். சொல்லில் உயர்வு தமிழ் சொல். கல் உடைக்கும் தொழிலாளி வருகிறார். இளமையில் கல். மாலை. கதிரவன் மறையும் நேரம் மாலை. கழுத்தில் அணிவது பூமாலை. இடி. வானத்தில் இடி ஓசை கேட்கிறது. சுவரை இடித்தனர். மாணவர்களே, இத்துடன் மொழியோடு விளையாடு பகுதி நிறைவு பெறுகிறது. இவற்றையும் உங்கள் நோட்டில் எழுதி தண்டாக படிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.